It couldn't be closer. Finds the gap and goes for four. Unbelievable timing. Tamil Nadu சார்ந்த cricketer is the first Indian woman to score a century in the World Cup. கண்டிப்பா திருஷ் காமினி தான். என்ன crowd இது? Chennai-born MD Thirush Kamini recently became the 5th Indian women cricketer to score 10,000 runs in senior women's cricket. The stats speak for themselves. She burst onto the scene as a child prodigy, making her international debut as a 16-year-old. She lived up to her initial promise, creating a lot of records. In 2013, she became the first Indian women cricketer to score a century in the ICC Women's World Cup and followed it up with 192 in Test cricket a year later. The first half of her career is a testament to her talent. The latter half of her career, in the run-up to her recent milestone of 10,000 runs, is a testament to her character. Isn't that what sports and life is all about? We tell you the story of a champion cricketer from Tamil Nadu. உங்களோட எய்ம் அது எப்போ அவங்க இன்டர்நேஷனல் ஆடுவாங்க நீங்கள் நினச்சிங்க? இன்டர்நேஷனல் டெபியூ எப்போ பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிங்க? எந்த ஏஜில் பண்ணுவாங்க நினச்சிங்க? அதை விட சீக்கிரமாக பண்ணிட்டாங்களா இல்லை லேட்டாக பண்ண வச்சோம் 2004 யூ தாட் 14 இயர்ஸில் ஆட வச்சது உங்களோட ஆசை இல்லை உங்களோட யூ தாட் தட் ஷுட் ஹேவ் 2004 ஆட வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா நான் ஆசைப்படலாம். அதுவல்ல, சமாசாரம் இருந்தது ஒரு 96 மேட்ச்சு. அந்த மேட்ச்சு இந்தியா செலெக்ஷனுக்கு ஆடுற மேட்ச். அந்த 4 ரன் அடிச்சிருந்தா. ஆனால் பார்க்குறாங்க, எல்லா செலக்டர்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் நீங்கள் அப்பயே அனுப்பிச்சிக்கலாம்ல. எனக்கு என்னன்னாக்கா ஒரு நல்ல பிளேயரில் இவங்களாம் மிஸ் பண்ணாங்க. ஆப்போசிட்ல போட்ட போலர்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளிகர் அமிதா சர்மா அவங்கலாம் ஆல்ரெடி வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்க இந்தியன் போலர்ஸ் அவங்க. ஸோ அவங்களே அக்கா வந்து கம்ஃபர்டபுளாக ஆடி ஷி வாஸ் ஏபிள் டு ஸ்கோர், நாட் ஜஸ்ட் ப்ளே பட் ஷி வாஸ் ஏபிள் டு ஸ்கோர்னு வரும்போது இட் வாஸ் லைக் ஷி வாஸ் அ ப்ராடிஜி தன் பேசிக்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்போ சொன்னதெல்லாம் வந்து ஷிஸ் டூ யங், டூ ஸ்மால், ஏன் அதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரில. The Thirush Kamini family lives in Royapeta, a 5-minute drive from Gopalapuram, which for decades has been the epicenter of Tamil Nadu politics. Gopalapuram was also the epicenter of Thirush Kamini's cricketing journey. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த கார்ப்பரேஷன் கிரவுண்ட் வந்து உங்களோட பிளேயிங் ஸ்கில்ஸை ஹோன் பண்ணதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அந்த கிரவுண்ட் பற்றின மெமரிஸ்? பெரிய அளவுலங்க. ஏன்னா வந்து நான் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்போர்ட்டே வந்து ஒரு மேல் டாமினண்ட்டாக ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட அதையும் தாண்டி வந்து நம்மளுடைய கல்ச்சரில் வந்து ஒரு பொண்ணு போய் கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்னும் பொழுது ஒரு லேட் 90s வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த கிரவுண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மண் தரையா ஒரு சிமெண்ட் விக்கெட்டாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பிச்சு இருக்கும். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு களிமண் இருக்கும், நிறைய கல்லுங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிச்சில் விளையாடி ஆரம்பித்து அந்த ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸை விளையாடும் போது என்னையே நான் ஒரு பெட்டர் பிளேயராக மாற்றிக்கிட்டேன். Next year, Thirush Kamini will be completing 25 years in professional cricket, a sport she took interest in because she spent late nights watching television with her father. Her father, a national level hockey player, but loved cricket. Nothing unique there, he is one among a billion. Wanting to make his daughter a cricketer might have been a revolutionary thought in the late 90s, but for a sports person like himself, making his daughter get into sports was a no-brainer. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எந்த ஸ்போர்ட்ஸ் போடலாம் அப்படின்னு, கிரிக்கெட் என் மைண்டில் பட்டவர் அதில் தயார் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்போது வெஸ்ட் இண்டீஸ் மேட்செல்லாம் அப்போ வந்து டிவியில் காட்டும்போது மிட் நைட்டில் தான் வரும். அப்போ மிட் நைட்டில் வரும்போது நைட்டு சம்டைம்ஸ் அப்படி போகும்போது அப்போ என்னம்மா ஆச்சு அப்பா அது நேற்று எவ்வளோப்பா ஸ்கோர் அடித்தாங்க என்ன அப்படின்னு கேட்கும் போது அப்போது கிரிக்கெட்டில் ஆட்டோமேட்டிக்கலாக நான் இதில் போடலாமா அதில் போடலாமான்னு இது பண்ணும்போது டென்னிஸ் கிளாஸ்க்கு இட்டுன்னு போனேன். ஆல்ரெடி முன்னே சொன்ன மாதிரி ஃபென்சிங் அதெல்லாம் போயிட்டு வந்தேன். டென்னிஸ் கிளாஸ்க்கு போனாக்கா நாங்கள் 2 பேரும் பேங்க் அண்டு போர்ட்ரஸ் எம்ப்ளாயாக இருந்தால் கூட டென்னிஸில் போட்டாக்கா ஜாஸ்தியாக கேட்குறாங்க. எனக்கு நினைவு கரெக்டாக இருக்குமாடா 800 rupees. ஏன்னா கிரிக்கெட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது
400 rupees கொடுத்துருந்தேன் மாதம். எஸ் 97 இருக்கலாம். கிரிக்கெட் தான் முடிவாகிடுச்சு. இருந்தாலும் பக்கத்தில் ஒரு இது இருக்குது. அந்த கடையில் போய் வேலை காப்பமேன்ற மாதிரி பக்கத்தில் பழக ஸ்கூலில் வந்து வெஸ்லி ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்தாங்க டென்னிஸ். என்னப்பா போய் ஆடம் எனக்கு ஞாபகம் சார் 800 rupees. சரி, அது வந்து மாஸ்டர் வேறு அங்கே நின்று இருப்பார். பேர் அந்த ட்ரெயின் பண்ணுற பையன் தான் எடுத்து போடணும். ஒரு 50-100 பால் இருக்கும். அது ரைட் போய்ட்டு வா. நானும் ஃபீல்டர் இறங்கி ஒர்க் பண்ண முடியாது. நான் 100 பால் வாங்கணும், நெட்டு வாங்கணும், அதுக்கு இடம் வாங்கணும், அதை சமப்படுத்தணும். இதெல்லாம் 1 month ஷோவில் ஆகாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு 1 month ஷோவுக்கு நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படின்னும் போது இடம் போலிங்க்கு 20க்கு 20, 10க்கு 10 இடம் போதும், இது போதும். அப்புறம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கோவலபுரம் பசங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணது. As we saw, the expenses involved did not encourage Mr. Shankar to take up tennis, though he wanted to emulate a famous tennis dad when his second daughter Srikkanth too took up cricket. Thus, while watching one of those late-night cricket matches on television, when 7-year-old Thirush Kamini raised her eyebrows at the exquisite batting of Brian Lara, he thought she was equally smitten too. The man wasted no time. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், வீட்டிலேயே ஹாக்கியோட ஷின்கார்டை கட்டி விட்டு ஒரு பேட்டை வாங்கி, அப்போ வந்து காலின் பூமர்னு ஒரு பேட், நல்ல விலை வசதியான பேட், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பேட், அது 2 வாங்கி வீட்டிலே ஆட வச்சோம். டென்னிஸ் பாலில் கிடையாது, கார்க் பாலில் அடி இங்கெல்லாம் போனோம். அப்போயே அடியை பழக்க வச்சிட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு 6 வயசு இருக்கும். And he made his daughter, a naturally right-handed girl, bat left-handed, like his favorite Brian Lara. கோபாலபுரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அதுதான் அது கார்ப்பரேஷன் கொண்டு அதுதான் ரொம்ப எங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணிச்சு. அங்கேயும் கூட்டிகிட்டு போய் கிரிக்கெட் பாலே தான் ஆடும், டென்னிஸ் பாலே கிடையாது, கிரிக்கெட் பால் ஆடும். அப்போது கோபாலபுரத்தில் ஒர்க் பண்ணும்போது பசங்கள்லாம் வந்து பாய்ஸ் வந்து போடணும். அப்போ திருஷ் ஆடும்போது வாங்கும்போது அந்த பசங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி வந்து த்ரோ அடிச்சிடுவாங்க, பவுலிங் போடாது. அப்போ இன்ஜுரி ரைட்டு ஓகே. அப்போது நான் பார்ப்பேன், நான் திருஷ் நான் ஆடுறேன் பார்ப்பேன். எனக்கு ஒரு தடவை ஞாபகம் வருது, யாரோ ஒரு ஆள், பையன் இல்லை ஆள், லெஃப்ட் ஹேண்டர் மீடியம் பேஸ், திருவள்ளூர்லேருந்து இங்கே ஏதோ வேலையாக வந்தவர். இங்கே வந்து பார்த்துட்டு நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். சரியான அடி போட்டுச்சு. இந்த இடத்துல பிலோ ஸ்டமக் வந்து சரியான அடி, ஆள் அப்படி கீழே ஊந்தாச்சு. அப்போ இன்னொருத்தர் அப்படின்னு கேட்ட பிறகு, இல்லைப்பா சரி போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு. இல்லைப்பா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஆடிட்டு அப்புறம் அவர் பயமா அப்படின்னு கிளம்போதா, ஆனால் நாளைக்கு வாங்கண்ணா அப்படி சொல். ஓ அடி வாங்கியும் நீ ரைட், நீ தயாராகிடுவ. எனக்கு ஒரு வாட்டி நான் விளையாடும் போது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போட்டு எனக்கு மூக்கில் பட்டு நான் ஒரு 5 அடி தாண்டி போய் விழுந்து அதுக்கப்புறம் ரத்தம்லாம் கொட்டி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் அந்த ஒரு மொமெண்ட்டில் கூட எனக்கு ஐயோ ஏன் கிரிக்கெட் விளையாடுறோன்னு தோணவே இல்லை. திருப்பி எழுஞ்சி போய் அந்த மூக்கை தொடச்சி போட்டு திருப்பியும் விளையாடணும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் வென்ட் ஹேண்ட் இன் ஹேண்டுனே சொல்லலாம். அதாவது ஓவராலாக வந்து அந்த ஒரு கேம் வந்து என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு கனெக்டாக இருந்தது. Her father's love for the game and the throwdowns at the Gopalapuram cricket ground are not going to be enough. Mr. Shankar had trained his daughter well initially, but she needed professional coaching, and the initial days were unsurprisingly bitter memories for her father. 10th birthday அப்போ என்ன பண்ண, ப்ராக்டிஸ் முடிச்சோட உடனே மேட்ச் கொடுத்துருவாங்க சம்டைம். இந்த ஏஜில் 1 and only girl கிருஷ் மட்டும் தான். கோச் என்ன பண்ணுறாரு, 22 பேர் எடுத்துட்டார், டிஷ்யூ எடுக்கல. அப்போ நான் சொன்னேன், அது ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் இல்லையா, அதை வச்சுருப்பானுங்க. அப்பொழுது அது எதிர்ந்து எடுத்தானுங்க என்னன்னு தெரில. அவ்வளோ அருமையான புத்திசாலிங்க இருந்திருக்காங்க டீம்மேட்டு. கொடுத்த உடனே டிஷ்யூ விட்டாங்க. சார் என்ன சார் இதுவாக கேட்கல,
சார் என்ன சார் பொண்ணை விட்டுருக்கேன். ஆனால் அவர் ஒரு மாதிரி என்ன சொல்லு இல்லை சார் பொண்ணு போட்டுக்கலாமே அப்படின்னு. அவ 10 years ஆயிடுச்சுங்க. இல்லை சார் ஆகலையே சார். ஆயிடுச்சு சார். இன்றைக்கி தான் பர்த்டே அவளுக்கு 10 வயசு ஆக போகுது சார். 5:30 ஆனால் தான் 10. நீங்கள் 5:35 ஆடி வச்சு மேட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கூட ரைட்டுன்னு ஒத்துக்கலாம். நான் ஃபாதராக சொல்கிறார், இதை ஒரு ஸ்பெக்டேட்டராக சொல்கிறேன், கேட்குறேன். 10 வயசு ஆகாத பொண்ணு 10 வயசு இருந்தாலும் கூட ஈக்குவல் டு 8 years பாய்ஸ். 8 year 9 year பாய்ஸ் கூட கேர்ள் ஆட வைக்கலாம். 10 ஆவில் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பேச தேவையில்ல, பட்டுன்னு அடிச்சிட்டோம். சொன்னேன் என்ன ரைட். எனக்கு அந்த இன்சிடெண்ட்டு ரொம்ப பேடாக இருக்குது. அந்த ஏஜில் இருந்தால் கூட நமக்கு அந்த சந்தர்ப்பத்தை தரவில்லை. அப்போது அவங்க நினைக்கல. பேசி வரும்போது என்னப்பா பசங்களாம் ஆடுறாங்க என்ன. அப்போது பொண்ணுக்கு தெரியணும்ல. நான் சொன்னேன் இல்லைம்மா இந்த மாதிரி நான் சொன்னேம்மா 5:35 ஆனால் தான் அது பிரச்சனை இல்லை. என்னப்பா இது மாதிரி பண்ணுறாரு அவர். சரிவா போகலாம். ஸோ அந்த மாதிரி அந்த பிளேயரோட ஆஸ் எ கேர்ள் நான் சொல்லவே வரல. ஜென்ரலாக யாரோ பிளேயரை ஒரு ஊன் பண்ணுறன்னு கூட அந்த நினப்பு கிடையாது. அது அந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் ரொம்ப பாதிப்புள்ளாச்சு. ஒரு பர்டிகுலர் இடத்துல கூட்டின்னு போகும்போது அந்த பர்டிகுலர் காலேஜில் பாய்ஸு கோச்சிங், அதான் ஹோட்டலில் காசு கொடுத்தா சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி நாம் காசு கொடுக்குறோம். என் பொண்ணு நாங்கள் கேர்ள்ஸ் என்கரேஜ் பண்ணல. நான் நிறைய சார் ஒரே ஒன்று சொல்லட்டுமா, நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ இதாக பேசுகிறல ரொம்ப பணிவாக தான் பேசுவேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணு ஆளாகணுன்றது தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஹார்ட் ஒர்க்கராக கிரிக்கெட்டாக எவ்வளோ ஸ்டஃப் இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் அதெல்லாம் இருக்கணும், கேர்ள்ஸ் இல்லை சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பர்டிகுலர் ஸ்கூலில் பாய்ஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கம்மி, கொஞ்சம் நான் எதிர்பார்த்தோட ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பசங்களுக்கு கூட மிங்கிலாகி அது அவங்களோட வெறித்தனமான பால் அதுதான் எனக்கு தேவை. அங்கேருந்து அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் அந்த ஐட்டம் தான் கரெக்டாக இருக்குது. மீதி நான் சமைச்சு கொடுத்துருவேன். அதுக்காக அந்த இடத்துல போட்டேன். மவுத் பப்ளிசிட்டி தான் அந்த கேம்ப்பு. தெரிஞ்ச பசங்க எல்லாம் அங்கே ஒரு கோச் சொல்லி கொடுத்தது. ஆஸ் ஆப்வியஸ்லி நான் போனேன், வாங்க சார் அப்படியே எல்லாத்தையும் மிங்கில் ஆகிடும். அப்போ எனக்கு உண்டானது நான் எடுத்து பாருட்டேன். சார் இவனை போட்டு சொல்லிட்டு அவனை போட்டு சொல்லி சார் நான் அம்பேரிங்கும் பண்ணுவேன். ஸோ அதனால் அவருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். நான் முடிச்சு அப்போ அங்கே போட்டு ரெடி பண்ணது. இப்போ திருஷி அங்கே தான் மெயின் இது. A string of coaching camps followed, and Thirush Kamini eventually honed her skills at the Sports Development Authority of Tamil Nadu's Cricket Academy under coach Pradeep Kumar. She made her Tamil Nadu debut as a 10-year-old, and in 5 years, she would be touring Pakistan as part of the India under-21s team. The next year, she made her international debut in the Asia Cup. In the victorious Asia Cup campaign, Thirush Kamini was the player of the tournament. She took 8 wickets and scored over 140 runs, including a 60 against Sri Lanka. Kamini was a class 11 student at Church Park School in Chennai then. The Team India coach for the Asia Cup series was Sudhasha, another stalwart from Tamil Nadu. She termed Kamini the find of the series. I hope that my performances will help many more girls from the state to take up the game. Kamini is quoted as saying in a 2006 newspaper article. By then though, she had already influenced one girl to take up cricket. நான் கிரிக்கெட் ஒரு 12 இயர்ஸ்லேருந்து ஸ்டேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் ஃபஸ்ட்டு ஆட ஆரம்பிக்கும் போது அக்கா பார்த்து தான் ஆட ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு நிறைய வரமாட்டாங்க. அவங்க எப்போல்லாம் ஸ்கூலுக்கு வந்தாங்களோ அப்போல்லாம் ஒரு சர்டிஃபிகேட்டோடு வருவாங்க. ஸோ அந்த ஆடிட்டோரியத்தில் போய்ட்டு எல்லோரும் அவங்கள அப்ளாஸ் பண்ணுவாங்க. எனக்கு அது அப்போ புரியவே இல்லை எனக்கு.
ஸ்கூலுக்கு வராதவங்களுக்கே இவ்வளோ அப்ரிசியேஷனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுது. சர்ச் பார்க்கில் தான் பட்டேன். மேரியன் சிஸ்டர் தான் அப்போ இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டைமில் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. கேம்புக்கெல்லாம் போகும்போது பர்மிஷன் அந்த ஸ்கூலு என்ட்ரி அது பண்ணும் போதே ஸ்டேட்டு அப்படின்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஜெயலலிதா அவங்க படிச்சிருந்தாலும் கூட, கனிமொழி அவங்க படிச்சிருந்தா கூட, ஏன் பொண்ணு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு கொடுத்தாங்கன்னா அப்போ ஒரு பெருமை. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அப்போ அந்த ப்ராக்டிஸில் அவங்க படுற கஷ்டம் அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வராங்க, எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டுறாங்க, லேட்டாகவும் ஸ்கூலுக்கு வருவாங்க. நான் ஸ்கூலுக்கு வந்து 7:15 ஷார்ப்பாக போகிற மாதிரி இருக்கும். அப்பயும் வந்து எல்லாரும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். Suga is only 3 years younger than her sister, but she did not face any difficulties joining professional coaching like her sister did. Akka went through a lot because she being 3 years older than me, she first was the one to go to camps, explore a lot of camps. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போதே அக்கா வந்து எந்தெந்த கேம்புக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி பாய்ஸ் would have gotten used to the concept of women playing sport. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ணி வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து கேம்புக்குள்ளே போகிற சீன் வந்தது. ஸோ நான் போகும்போது இட் வாஸ் ஆல்மோஸ்ட் நார்மலைஸ்ட் பிகாஸ் நான் உள்ளே போகும்போதே வந்து ஆல்ரெடி அக்கான்னு ஒருத்தங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஷீஸ் பீன் அ வெரி ஃபினாமினல், ஷீஸ் ஈக்குவலி கம்பீட்டிங் வித் த பாய்ஸ்ன்னு வரும்போது த ஒன் ஸ்ட்ரகிள் தட் ஐ ஹேட் டு கீப் அப் வித் was to match up to her, which obviously I kept trying my entire career. Like Thirush, Suga is also a left-hander. Her sister was a brain Lara. சுகா கூட லெஃப்ட் ஹேண்டர், அருமையான லெஃப்ட் ஹேண்டர். அக்கா பார்த்து லெஃப்ட் ஹேண்டர், அதான் பார்த்து பேட் ரொம்ப நேரா அப்படியே நின்னுட்டாங்க. அச்சா இதில் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. எக்கனாமி அக்கா யூஸ் பண்ண கிளப் படனே நேரா. அப்போ சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க பிரெயின் லாரா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க எடுத்து ஆட ஆரம்பித்தாங்கன்னு. அதேமாரி நான் ஃபஸ்ட்டு என்னை ப்ராக்டிஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது வந்து கோபால்புரத்தில் தான் ஆடுவோம். ஸோ அப்பா தான் கோச். அப்போது ஃபஸ்ட்டு பேட்டை கொடுத்த உடனே ஏன்னா அக்கா ஆடி ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours அக்கா ஆடி முடிச்சிருவாங்க. லாஸ்ட் ஒரு 15-20 minutes எனக்கு ஆட கிடைக்கும். ஸோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆடி பார்த்துட்டு பிகாஸ் as a child you generally take in whatever that you see. அதனால் அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பேட்டு கொடுக்கும்போது அக்கா எப்படி நின்னாங்களோ அதேமாரி தான் நானும் நிற்க ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்து அதோட எக்கனாமிக்கல் ரீசன் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா அப்பா ஆல்ரெடி அக்காவுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் க்ளவ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த க்ளவே நானே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ பீயிங் அ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இஸ் சம்திங் தட் while I chose, I think left hand batsman also chose me ன்ற மாதிரி we could say. So it worked both ways. Thirush Kamini left hander, left hander, right hander leg spin, left hander half spin. இப்படி தான் கொடுத்தேன். இந்த காம்பினேஷனில் ஒரு பிளேயர் ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? உனக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பான். ஐயோ போடுப்பா டிமாண்டு. அப்படி அல்ல வேண்ட பொண்ணு, ஆனால் அல்ல வைக்கல. இப்போ தான் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மீடியம் பீஸ் வந்திருக்கா. அப்போது நான் அப்போயே கொடுத்துருந்தா ஏன் யூசுப் பார்த்தான் இர்ஃபான் பார்த்தான் மட்டும்தான் வேணுமா? Mr. Shankar wanted to be the Richard Williams of cricket and even had a name in mind if the sisters ended up playing international cricket together. The mini sisters, like the Williams sisters in tennis. Unfortunately, that was not to be. From there, I went on to represent under 16, under 19, under 23 and the senior state side. And then when I turned 22, due to personal reasons, I had to stop playing. And then 2017, I got into coaching. And that is how, and ever since I got into coaching, from there, I've coached the under 16, under 19, and currently I'm working with the under 23 women's state side. So that's been my journey into cricket. Once I realized I cannot play cricket in Modu, my thought even the very next day was not to stay away from cricket, but to be more associated with the sport that I've always been passionate about. So immediate thought next was getting into the coaching now. And I've also seen coaches who can make or break a player irrespective of their skill level. And I've understood the importance of coach when it comes to players or a team. Like ஒரு நல்ல டீமை கொடுத்துட்டு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கோச் கொடுத்தீங்கன்னா டீம் will still not do better. But whereas ஒரு கோச் நல்ல மோட்டிவேட்டடாக இருக்காங்க, அவங்களால அந்த மோட்டிவேஷனை பிளேயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் then the impact that they can bring on to the players also I've seen. So I've always thought that maybe I can, being the passionate player that I am, I thought maybe coaching is something that I dedicatedly wanted to do, and that is how I got into coaching also. Yeah, you seem to be really happy, but
அப்பா ஹாப்பியா உங்களோட கோச்சிங்கோட? இல்லை, அவர் ஹாப்பி இல்லை. ஏன்னா அவர் எப்போவுமே சொல்லும் போது வி வர் த மினி சிஸ்டர்ஸ், செரீனா வில்லியம்ஸ், வீனஸ் வில்லியம்ஸ் மாதிரி அவர் வரணும்னு எப்போவுமே அவர் ஆசைப்பட்டிருக்காரு. I am still sorry for letting my father down. I am sure he is always going to be disappointed with me. But nevertheless, I am sure it was the right decision that I had to take at a very crucial juncture. But I am always happy. Thirush Kamini is not just an accomplished cricketer. She also holds a master's degree in communication from city's MOP Vaishnav College for Women and also an MPhil from Madras University. இப்போ ஆக்சுவலி PhD பண்ணுறதா இருந்துச்சு. நிறைய டோர்னமெண்ட் அது இது வந்ததுனால எம்ஃபிலோட அதை இது பண்ணிட்டாங்க. ரைட் ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸாக இருக்கட்டும், நான் அண்டர் கிராஜுவேஷன், மாஸ்டர்ஸ் அண்ட் எம்ஃபில் படிக்கும் பொழுதெல்லாம் என்னோட ஜேர்னி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விளையாடுற டைமில் விளையாடுவோம் கிரவுண்டில் இருக்கிறது. வெனவர் தேர்ஸ் டைம் ஆஃப் த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அது முழுக்க அகாடமிக்ஸில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருந்தேன் நான். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப பர்டிகுலர் அகாடமிக்ஸில். ஏன்னா எந்த அளவுக்கு அப்பா வந்து ஸ்போர்ட்ஸில் என்கரேஜ் பண்ணாங்களோ அதே அளவில் வந்து அம்மா வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்தா மட்டும்தான் போய் கிரிக்கெட் விளையாட முடியும் அப்படின்ற மாதிரி. While this was there, அம்மாக்கு வந்து அக்கா ஒரு டாக்டர் ஆகணும்னு தான் இருந்தது. ஆனால் அது அஃப்கோர்ஸ் ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போக முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால. ஆக்சுவலாக டாக்டர் வந்து ஈஸியாக ஆகிட்டுருக்கலாம், எனக்கு தெரியும், ஆகிட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னாக்கா திஷு வந்து சர்ஜரியை கரெக்டாக பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. கோவத்தில் ஸோ கிரிக்கெட் தான் கரெக்டு. Shankar was employed with the Chennai port and his wife Manimegalai was working with a bank. Thirush's career was growing leaps and bounds and there came a point where he had to take a decision. 2005 நான் வந்தேன். என்னால் முடியல. அதாவது இவ்வளோ தான் தாண்டணும் அவ்வளோதான் தாண்டணும் ஒரு இருக்குல்ல, ஒரு ஏன்னா அவ்வளோ தூரம் தாண்ட முடியல. ஆஃபீஸுன்னு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணோம். அங்கே போய் கிரவுண்டு கிட்டன்னு போயிட்டு திரும்ப இங்கே ட்ராப் பண்ணி திரும்ப அங்கே போட்டு. ஸோ அப்போ நான் சொன்னேன், ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு இருக்குது, சவுத் ஜோன் கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஃப்ளோர் தான் வேலைன்னு ஒன்று விட்டு தான் ஆகணும். இந்த படிக்கட்டில் ஏறின்னு நான் அங்கே போக முடியாது. சரி நான் பார்த்துக்கிறேன், ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வியாஸ் வந்துடும். நீங்கள் சின்ன வயசில் திருஷ் வந்து கோபாலபுரம் கிரவுண்டில் ஆடும்போது அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஜூர் பண்ணுற மாதிரி போடுறாங்க. ஆஸ் அ மதராக அவங்களோட இது என்னவா இருக்க மாதிரி இன்ஜூர், சின்ன குழந்தைக்கு இன்ஜூர். ஆமாம் அவங்கள்ட்ட பர்மிஷன் அப்டெண்ட் பண்ணி தான் நான் பண்ணேன். இல்லை அவங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிடுச்சு, இவன் வந்து விளையாட்டு பொறுக்கின்னு தெரிஞ்சிடுச்சு. வா ரீச் ஆகல, நீங்கள் சிரிக்கிறீங்கோ, நீ சிரிக்கவே இல்லை. அது நோட் பண்ணிக்க, பேஸ்கெட் பால் பிளேயர். அம்மா வந்து யூஸ் டு பிளே பாஸ்கெட் பால் ஃபார் ஸ்கூல் அண்ட் தென் சித்தி யூஸ் டு பிளே கபடி ஸ்கூலுக்கு ஆடி இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்குமே அந்த ஸ்போர்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுது, ஹவு மச் தே என்ஜாய்ட் பீயிங் அவுட் இன் த சன்ன்றது தெரிஞ்சதுனால வென் அப்பா பீயிங் தி ஹாக்கி பிளேயர், நேஷனல் லெவல் ஹாக்கி பிளேயராக இருக்கும்போது வென் ஹி சஜஸ்ட் தட் ஹி வுட் டேக் அக்கா ஃபார் ஸ்போர்ட்னும் போது ஐ திங்க் இட் வாஸ் வெல்கம் இன் த ஃபேமிலி. அவங்க தேவர் லைக் மோர் தென் ஓகே வித் தட். பட் ஒன் திங் தட் மதர் அம்மா இன்சிஸ்டட் வாஸ் தட் ஈக்குவலாக அகாடமிக்ஸும் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. இல்லை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அக்கா விளையாடுறத பார்த்த ஏர்லியஸ்ட் மேட்ச் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? ஏன்னா அக்கா ரொம்ப சின்ன வயசில் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்களா இல்லை வந்து டிவியில் பார்த்தீங்களா? அக்காவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்டர் 16 சப் ஜூனியர்ஸ் மேட்ச் ஆடும்போது ஷி வாஸ் 10 years old. அப்போ வந்து அவங்க ஜம்ஷெட்பூரில் ஆடினாங்க. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் ஃபேமிலியாக போய் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் 4 பேருமே ஃபேமிலியாக போய் பார்த்தோம். இங்கேருந்து ட்ரெயினில் தான் போனோம் ஜம்ஷெட்பூர்லுக்கு. ஸோ டீம் எந்த ட்ரெயினில் போதோ அந்த ட்ரெயின்லேயே நாங்களும் புக் பண்ணிட்டு இங்கேருந்து மொத்தமாக போயிட்டு அப்படி தான் போனோம். நான் போனோம் லைக் ஐ செட் முன்னாடி, நான் வந்து மேட்ச் பார்க்குற ஆர்வத்துக்கெல்லாம் போகல. உண்மையாக சொல்லணும்னா அந்த ஜம்ஷெட்பூர் முடிச்சுட்டு அங்கேருந்து கொல்கட்டாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சைட் சீயிங்க்கு. நான் வந்து ரொம்ப ஆர்வம் வந்தது கொல்கட்டாவுக்கு போகிறதுக்கு தான். சம்மர் வெக்கேஷனில் ஊருக்கு போவோம், கோடை வாசஸ்தலம் அப்படி இப்படிலாம் போவோங்க, அதுவும் உண்டு.
அங்கே அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு பெரும்பாலும் கிரவுண்டுங்க உள்ள இடம் பாம்பே, டெல்லி, பெங்களூர், அது இது எங்கே போகிறோமோ அவங்க ஸ்டேடியத்துக்குள்ளே இட்டுன்னு போயிருக்கேன். இதுதான் மெயின். Her family could not watch Thirush play live at the Asia Cup, her debut international series. But they sure did caught up at the quadrangular series which was held in Chennai in 2007. Thirush's career was soaring. She was selected for the Border Gavaskar Scholarship and trained at the Center of Excellence in Brisbane, Australia at the age of 18. Then came the shock. டோர்னமெண்ட் போயிட்டாங்க, ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலைஸ். 2:30 மணிக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருப்போம். அப்போது இவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து போகும்போதவே ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தான் போனாங்க. அப்போ 2:30 மணிக்கு இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் 18 years old. அது நடக்கும் பொழுது அம்மா ஹேட் அ வெரி யூனிக் டிஸார்டர் அவங்களுக்கு. ஸோ அது வாட் ஹேப்பன் இஸ் அது என்னென்னு புரியறதுக்கே ஈவன் டாக்டர்ஸுக்குமே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு டயக்னோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஆஸ்திரேலியா, அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச் இன் ஆஸ்திரேலியா விளையாடிட்டு இருந்தேன். என்னோடய T20 சீரீஸ் ஒன்று விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அப்பா என்கிட்ட சொல்ல இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குன்னுட்டு. பட் அதுக்கப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியா திருப்பி வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் there was a moment where எங்களுடைய ஒரு தமிழ்நாடோட ஒரு மேட்ச் ஒன்று இருந்தது. சடகோபன் சதீஷ் யாருங்க? ஒரு சடகோபன் ரமேஷோட அண்ணன், அவர் தான் அப்போ கோச். ஆனந்தபூரில் மேட்ச். அவர் வர்றார், சார் நாளைக்கு முக்கியமான மேட்ச் சார். என்ன திருஷது போறியா? அப்படி ஆமாம் பாப்பா போனப்பா. அப்போ நான் சொன்னேன், எனக்கே இது மாதிரி எதுனா ஏற்பட்டாலும் போடும், உனக்கு அந்த டைமில் பொறுப்பு இருந்தால் அதை முடிச்சுட்டு தான் பண்ணு. நான் ஒரு டோர்னமெண்ட்டில் இருந்தேன். டோர்னமெண்ட் நடுவில் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 2:30 போல் எங்கள் அப்பா கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அந்த மேட்ச் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் அதையும் தாண்டி எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, அம்மாவுடைய அந்த ஒரு எப்போவுமே அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலுமே நம்மளுடைய வேலையை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டீமுக்குமே அந்த நெக்ஸ்ட் நடக்க போகிற மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா அந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணால் தான் குவாலிஃபை ஆகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி அந்த டைமில் சதீஷ் சடகோபன் சார் என் கூட வந்திருந்தார். டிஎன்சியை அவர் என்னை கூட்டிகிட்டு திருப்பியும் மேட்ச்க்கு கூட்டி போகிறதுக்காக அவர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் அந்த தட் பாயிண்ட் டிஎன்சிக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல். ஏன்னா பர்சனலியுமே என்னை ஹேண்டில் பண்ண வச்சதுக்காக அது ஒரு மொமெண்ட். ஏன்னா அது எப்படி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு மொமெண்ட். பட் when I went back, I was able to do well, luckily by God's grace. I went on to score 152 and the next match நைட்லாம் ட்ராவல் பண்ணிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் தான் என்னை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்லீட்டையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றிருக்குன்னே சொல்லலாம். ஆடிட்டு போனஸ் பாயிண்டோட ஜெயிச்சாங்க 152. யாரால் முடியுமா? இன்றைக்கும் டீம்ஸில் நினைவு கூடுறாங்க. அது சச்சினுக்கு அவர் அப்பா ஏற்பாடு ஃப்ளைட்டில் போனான்ட்டு. இப்போ காரில் போனதுனால என் பொண்ணு மட்டும் கிடையாது. என்னோட பாயிண்ட் அதான். நான் மறுபடியும் சொல்லி ஆஸ் எ ஃபாதர். The mother's death also changed the relationship dynamics among the mini sisters. To be quite honest, அக்கா ஆக்சுவலி நான் ஆடின காலத்துலேயே அக்கா எனக்கு அக்காவாக தெரிஞ்சதை விட ஷி வாஸ் மோர் ஆஃப் அ டீம் கேப்டன் ஃபார் மீ. அவங்கக்கிட்ட I've played under her on many occasions. So every time when I used to play with her, ஒரு வாட்டி கூட அக்கா போயிட்டு அப்பா கிட்ட பேசினியா ஒரு அம்மா கிட்ட பேசினியா அப்படின்னு ஜென்ரல் டாபிக் எங்களுக்குள்ளே இருந்திருக்கு கிடையாது. இட் ஆல்வேஸ் பின் அ கேப்டன் கன்வர்சிங் வித் ஹர் பிளேயர்ன்ற மாதிரி தான் இருந்திருக்கு. லைக் எஸ்பெஷலி அம்மா இறந்த பிறகு அவங்களுக்குமே ஒரு வாய்டு இருந்தது. ஸோ எனக்குமே அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியல. ஸோ எங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி பேசிக்கலையோ, பட் அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அன்செப்பரபிளாக ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் 2 பேருக்குள்ளேயே இருந்தது. ஸோ ஐ திங்க் இது இப்போ ரைட் நவ் ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி பிளெஸ்ட் டு ஹேவ் somebody in my life. ஒரு ப்ரொஃபஷனல்லையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும், அதே சமயத்தில் பர்சனலியுமே ஒரு மேஜர் கனெக்ட் இருக்கும் பொழுது ஐ திங்க் அவங்களும் என்னோட அப்பாவும் they are like my pillars of support. 5 years after Manimegalai's death, her sister Bhavani too died in 2013. The year of Thirush Kamini's comeback to international cricket after a 2-year hiatus due to a knee injury. The comeback is always stronger than the setback, goes a popular saying.
On 31st January 2013, Thirush Kamini returned to play in India colours after a 2-year gap. India faced West Indies at the Brabourne Stadium in Mumbai for its first match of the ICC Women's World Cup. மும்பையில் ஆடும் போது வந்து அந்த 100 ஸ்கோர் பண்ணாங்க அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப்பில் த ஃபர்ஸ்ட் விமென் டு பிகம் டு ஸ்கோர் சென்ச்சுரி இந்த வேர்ல்ட் கப். அந்த மேட்ச்சை எனக்கு லைவாக விட்னஸ் பண்ண கிடச்சதுமே ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித். ஏன்னா வேர்ல்ட் கப்பு இந்தியாவில் நடக்குது, இஃப் நாட் நவ் தென் வென்ன்ற மாதிரி தான் நாங்கள் போனோம். பட் டு கெட் தட் பீங் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வாஸ் ஃபினாமினல் டு வாட்ச் தட் லைவாக. ஏன்னா அடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து ஒரு ரெக்கார்டுன்றது, அடிக்க வரைக்கும் தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து இந்தியா நல்லா பண்ணணும், அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. பட் டு see it coming out the way that it did and to be a part of the history live இருக்கிறது which is very close to heart. அக்காக்குமே அந்த மேட்ச் முடிச்சுட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காரும் போது தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் விமன், ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் ஸ்கோரிங் சென்ச்சுரி இன் வேர்ல்ட் கப்னா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. The next year, Thirush Kamini had another milestone for the record books. This time in Test cricket. Against a formidable South African team, Thirush Kamini scored 192 runs of 430 balls, involving in a 275-run partnership with our friend Poonam Raut, which eventually set up India's Test victory against the South Africans. ஆஸ் அ பிளேயராக நம்ம வந்து விளையாடும் போது எல்லாருக்குமே இந்தியா ஆடினது ஒரு ட்ரீமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கேப் வாங்கணுன்றது இன்னொரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ். பட் வாட் இஸ் ஈவன் ஒரு 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 0.1% என்ன வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி சே த 100 அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன்னா அது வந்து எனக்கு அந்த அந்த ஜேர்னி டு தட் கேம் வந்து ஒரு 2.5 years லாங் ஜேர்னி. ஏன்னா ஒரு இன்ஜுரி இருந்தது, அதுக்கப்புறம் டீம்லேருந்து வெளியில் இருந்தேன். அந்த ஒரு டைமில் வந்து ஐ ரியலி ஹேட் டு ஒர்க் ஆன் மை செல்ஃப் டு கெட் பேக் இன் டு த இந்தியன் டீம்னும் போது அந்த பர்டிகுலர் மேட்ச் எனக்கு வந்து ஒரு கம்பேக் டோர்னமெண்ட், ஒரு கம்பேக் மேட்ச்சில் ஒரு விளையாட ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னும் போது அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதுக்கப்புறம் அது 100 மாறி இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காரும் போது தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபீட்டை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது. ஸோ ஓவரால் அந்த ஒரு 2.5 years லாங் ஜேர்னிக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், ஒரு செரி ஆன் டாப் ஆஃப் த கேக் மாதிரி இருந்தது எனக்கு. Tell us about your test contract 192. அது வந்து இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வேர்ம்ஸ்லியில் விளையாடணும் இங்கிலாண்டில். ஒரு 8 டெபியூட்டானோட விளையாடணும் இங்கிலாண்டை போய் பீட் பண்ணது அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு விஷயம். அண்ட் அதுலேருந்து தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது. திருப்பியும் நம்மளுடைய ஹோம் கண்டிஷன்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவோட விளையாடும் போது எவ்வளோதான் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு டாமினேட்டிங் சைடாக இருந்தால் கூட அந்த இங்கிலாண்டில் அந்த ஒரு சேலஞ்சிங் கண்டிஷனில் விளையாடின ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து எனக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த ஒரு மேட்சை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இட் இஸ் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஓவரால் கிரிக்கெட்டிங் கரியரில் வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு பிளேயரோடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை டெஸ்ட் பண்ணும் அப்படின்னும் போது நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு மார்க்கை க்ரியேட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஐ திங்க் அந்த நோக்கமே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். There is one other milestone which is one for the story books. டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சு இந்தியாவுக்கு ஆடாத டைம் ஐ திங்க் சேலம் டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஓப்பனிங் ஆடுறோம். திஷி பயங்கரமாக அடிச்சு 221 ஆப்ரேட் டீம் வந்து ஆர்கனைசர்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் 40 overs இதுலேயே வைண்ட் அப் பண்ணிடலாங்க, இன்னொரு 10 overs ஆனாக்கா திருஷ் வந்து அவுட் ஆக முடியாது. எஸ் 221 வந்து ஒரு மேட்ச் அகேன்ஸ்ட் ஸ்கோர் பண்ணோம். அது வந்து டிஎன்சிஏ உமன்ஸ் லீக் ஒன்று நடத்துனாங்க, அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடந்தது. அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது 221 ஸ்கோர் பண்ணது. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ரொம்ப ஃபாண்ட் மெமரி என்ன இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்கோர் அடித்த பிறகு தான் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸே பில்ட் ஆக ஆரம்பிச்சது, என்னால் அந்த லாங்கர் இன்னிங்ஸ் விளையாட முடியும் அப்படின்றது. அண்ட் ஐ திங்க் ரொம்ப ஒரு யங் ஏஜில் அடிக்கும் பொழுது ஒரு டபுள் செஞ்சுரி இன் எனி ஃபார்மேட் ஆர் இன் எனி கேம் வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு பெரிய அளவில் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து என்னோட மைண்டில் எனக்கு வந்து ஒரு 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 ஸ்டெப்பிங் ஸ்டோன்னே சொல்லலாம், ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு. Thirush Kamini last played for India in February 2017 against South Africa in the ICC Women's World Cup qualifier. Despite a century against Ireland women in the tournament, Thirush Kamini did not find a place in the World Cup squad which went to England.
the Indian women ended up runners-up in the tournament. The Indian women's game underwent a sea change post the tournament. 7 years since her last international match, on October 18 this year, Thirush Kamini achieved the milestone of 10,000 runs in senior women's cricket, a feat achieved only by 4 others in the country. The achievement is a reflection of her consistency and perseverance. She was happy with the success. ஏன்னா வந்து this is a huge milestone because நடுவில் என்னன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 2 seasons she missed out on playing because of her knee surgery and அதுலேருந்து rehab ஆகி வரதுக்கு 2 season வந்து she missed out on. And despite that, to have scored this, and then because it's not a journey that where you see happens in one season or overnight. This is a journey that she's been doing consistently for years of discipline. வர ஒரு milestone இது. And இது வந்து just அவங்க 10 yearsலேருந்து ஸ்டேட் ஆனது மட்டும் கிடையாது because this is only taking in consideration of the first class matches that she's played, which is at senior level and international. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க under 16 under 19 she was phenomenal. Those runs are not going to come into, when you take those runs into account, I'm sure it's going to be 15,000 more runs adile varum adile. So looking back at this journey overall pathina, it is something that any athlete has to wholeheartedly celebrate for the amount of dedication that they've given. But quite honestly, my sister on the front, she was like, "Irukku, I'm happy. I'm done. I've achieved this. But I have still more to contribute அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. She just doesn't feel okay, I've done this அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ இது பண்ணாங்க, this happened during we got to know about this during the season time தான். இப்போ முடிச்சுட்டு வரும்போதே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் த T20 she scored 63 if I'm right. அது வந்த போது அந்த 10,000 runs complete ஆயிடுது. And then அடுத்த நாள் கேக் கட் பண்ணாங்க. And then the next day she went on to being like start from the scratch again. It's just an all new another day ன்ற மாதிரி தான். She started with the routine and to go on with her stuff அந்த மாதிரி. அக்கா இதில் இன்னமும் நிறைய வருஷம் ஆடுவாங்கன்றதான் என் எதிர்பார்ப்பு. ஏன்னா வந்துட்டு பிகாஸ் த டெடிகேஷன், தி அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் தட் ஷீ இஸ் பர்சீவ்ட் ஆஸ் அ யங் சைல்டு வந்து ஏன்னா இப்போது நிறைய பேர் ஷீஸ் மிஸ்ட் அவுட் ஆன் ஸ்கூல் ஃபேர்வெல் போனது கிடையாது, ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போனது கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணது கிடையாது. இந்த எல்லாமே வந்து ஷீ ஹேட் டு ஃபோர்ஸி டு காம்ப்ரமைஸ் ஃபார் நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் டோர்னமெண்ட் ப்ராக்டிஸ்க்கே. Nowadays, Thirush Kamini juggles broadcasting along with a playing career. Broadcasting வந்து ஒரு இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ப்ராட்காஸ்டிங்ன்றது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அதுக்கு முன்னாடி ஒரு 2 years அவங்க பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட் பிளேயிங் கமிட்மெண்ட்ஸ்னால அதை எடுத்துக்க முடியல. பட் ஃபைனலி ஒரு விமென்ஸ் வேர்ல்ட் கப் நடக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுது ஐ டிசைடட் why not அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைடட் டு டேக் அப் ப்ராட்காஸ்டிங். அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு நர்வஸாக இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராட்காஸ்டராக வந்து பண்ணும்பொழுது ஐ ஷுட் பி ஏபிள் டு டூ த ஜாப் கரெக்டாக பண்ணணும். ஏன்னா ஒரு விளையாடிட்டே பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த வகையிலுமே வந்து அது வந்து அந்த ஜாபுக்கு உண்டான ஒரு மிஸ்டேக் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிளேயிங் முடிச்சிட்ட பிறகு தான் ப்ராட்காஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் தினேஷ் கார்த்திக் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு சொல்ல. ஏன்னா ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் விளையாடும் பொழுதும் ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணதுனால அங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் எடுத்திருந்தேன் நான். ஸோ தட் கேவ் மீ கான்ஃபிடன்ஸ் டு டூ. What is the greatest compliment you have? I have definitely met one of the lot of greats ஆஃப் த கேம் வந்து மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய இடத்துல இருந்திருக்கு. லைக் ஒரு கபில் தேவ் சார் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு MS தோனி கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், விராட் கோலி, ரோஹித் சர்மா. அது வந்து த ஹோல் திங் இஸ் ஆல் அந்த இன்ட்ராக்ஷன், அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 runs அடித்து முடிச்சிட்ட பிறகு அப்பா வந்து செட் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். லைக் எல்லா விஷயங்களும் எந்த ஒரு விஷயம் பண்ணால் இல்லை போகுது, அதை இன்னும் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அது என்னோட மைண்டில் வந்து அப்பாக்காக அது பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் வந்து அந்த ஒரு 10,000 run அடித்து முடித்த பிறகு அவர் சொன்ன அந்த ஃபோன் கால் அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி 10,000 runs பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு அந்த ஹோல் கரியரோடைய ஒரு டெஃபினேஷனுக்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சதுன்னே சொல்லலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா என்னுடைய மோஸ்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன்னா வந்து அப்பாவுடைய அந்த வேர்ட்ஸ் தான். However, Mr. Shankar still rues her not being selected for India. But to be frank, இன்னும் கூட
என்னை பொண்ணு கேட்குறது இன்னும் போதாது 10 ரன் எப்போப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். வேறு பசங்க மேலே மேபி உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. அப்போ தான் உனக்கு வந்து நாம் எதனா பண்ணி ஆகணும்னு என்ன வரும். எனக்கு தெரியும் உனக்கு எப்போ முடியலன்றது எனக்கு தெரியும். அதனால் நீ வேலை பண்ணு, நான் கூட இருக்கிறேன். அது கடைசியாக நான் வந்து 2017 இந்தியாவுக்கு விளையாடினேன். அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் 2006 17 வரைக்கும் விளையாடிருக்கேன். ஸோ 11 years ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடிருக்கேன். பட் இப்போ எனக்கு கரண்ட்டாக விளையாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்தியாவுக்கு விளையாடுறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தால் கூட எனக்கு வந்து ஆரம்பித்த காலத்துலையும் சரி இப்பயும் சரி என்றைக்குமே இந்தியாவுக்கு விளையாடணுன்றதுக்காக நான் விளையாடினது கிடையாது. பட் இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் தான் வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்து இந்தியன் டீம் விளையாடுறதுக்கு பர்ஃபார்மன்ஸும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு கோர்வையாக வரணும். லைக் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பிரேக் இருக்கும் பொழுது நல்லா பண்ணிட்டு இருந்தா கூட வந்து அந்த ஒரு டீமில் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்பாட்டை கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டைமில் வர மாதிரி இருக்கணும். அண்ட் நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஸோ நீங்கள் ஒரு செலெக்ஷனை பேஸ் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பாக இருக்கும். ஸோ நான் என்றைக்குமே வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ளே போகும்பொழுது எஸ் நெக்ஸ்ட் லெவல் விளையாடணுன்றது வந்து எனி கிரிக்கெட்டருக்கு இருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் தாண்டி அந்த கேமில் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆத்லீட்டாக கம்பீட் பண்ணுறது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றத அந்த ஒரு லைன் படி தான் நான் வந்து என்றைக்குமே கிரிக்கெட் விளையாடுறேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் மை பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். அப்போ டூ யங் டூ ஸ்மால், இப்போ என்னன்றாங்க ஏஜ் கொஞ்சம். Those who follow women's cricket rate Thirush Kamini very high. But has she been recognized enough? I think recognitionன்றது வந்து எலி ஆத்லீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எனக்கு வந்து சர்டன் அவார்ட் ஆஃப் ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. எஸ், பிசிசிஐயில் வந்து ஒரு 3 வாட்டி பிசிசி அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி டிஎன்சிஏலேருந்து அந்த ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன்ன்றது வந்து என்னோட பார்வையில் இட்ஸ் ஜஸ்ட் அ பை ப்ராடக்ட். எனக்கு வந்து நான் இன்னுமே வந்து ஒரு கேம்குள்ளே போய் விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு மேட்ச்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கா கிடைக்கலான்ற அளவுக்கு என்னோட சிந்தனை இது வரைக்கும் போனது கிடையாது. மேபி ஆஃப்டர் மை பிளேயிங் டேஸ் நிறைய டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் உட்காந்து யோசிக்கிறதுக்கு. பட் அட் திஸ் பாயிண்ட் வந்து விளையாடுறதே வந்து இட்ஸ் அ ட்ரூ ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஐ ஹவ் காட்டன் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப்ன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். உங்கள் பொண்ணுக்கு வந்து போதுமான ரெக்கக்னிஷன் கிடைச்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கம்மி தான். ஆஸ் எ ஃபாதர் வந்து எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் கொண்டாலும் திருப்தி அடையாத மனசு தான் பேரண்ட்டோட மனசு. இது போதும் என்ற அந்த நிலையில் கூட இல்லை. பட் என்னன்னாக்கா இன்னும் நிறைய நல்லா என்கரேஜ் பண்ணலாம். இது நாட் ஓன்லி ஃபார் திருஷ், நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது அவங்க பார்ப்பாங்க. நம்ம இப்போ கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க வச்சுங்க, ஒரு ஹையர் லெவலில் ஏதோ ஒன்று. ஸோ அதில் அவங்க சொல்லுவாங்க, ஓகே என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பண்ணுது கவர்மெண்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கூட அது ஒரு நல்ல பேர் கிடைக்கும். That was more of a father speaking than an objective cricket watcher. While aware of his sacrifices, he also fondly remembers those who helped him along the way. Even the boys at the Gopalapuram cricket ground who chucked the balls at Thirush, injuring her. On that list is an inanimate object. ஓலை பார்த்து பெரிய சோறு இருக்கும். அந்த சோறுக்கு யாரும் நன்றி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு அந்த சோறு தான் அவ்வளோ எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. காலியாக இருக்கும், நேராக இருக்கும். டிஷ்யூ எடுத்துன்னு போய் நான் திருஷு பால் அந்த சோறு. இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய நம்ம இந்த ட்ரில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக பார்க்குறோம். பட் இதெல்லாமே வந்து ஐ திங்க் அப்பா அந்த காலத்துலேயே வந்து எனக்கு பண்ண ஆரம்பிச்சு. அந்த செவரு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. சொல்லிட்டே இருப்பேன், அந்த செவத்து மேலே ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்தோடைய அந்த ரூட்டில் வந்து அடிக்கணும். ஏன்னா அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு செவரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு மரம் அங்கேருந்து வளர ஆரம்பிக்கும். மேலேருந்து ஜெனரலாக மரம் தரையிலேருந்து வளரணும், பட் அங்கே வந்து மரம் வந்து அந்த செவத்துலேருந்து வளரும். ஸோ அந்த ரூட்ஸ் மட்டும் பாதி வந்து டாப் ஆஃப் அந்த ஒரு வாலில் இருக்கும். ஸோ அப்பா சொல்லிட்டே இருப்பார், அது மேலே அடி அது மேலே அடின்னு. அங்கே அடிக்க ஆரம்பிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்ட்டில் வந்து எனக்கு 6 அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
அந்த சுவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு கீழே வந்து ஏன் வந்து அவங்களோட பேனர் அவங்க பேர் போட்டு இது போட்டிருக்கீங்க? மற்றவங்க பேர்லாம் இல்லாமல் வெறும் திருஷ் காமினி பேர் மட்டும்தான் இருக்குது, ஏன் அது? நீங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட இது வந்து திருஷ் காமினி தான். அஸ்திவார் நங்கூரம் போர்ட்டில் வேலை நங்கூரம் அது வந்து திருஷ் காமினி தான். அண்ட் ஆல்சோ கலங்கரை விளக்கம் திருஷ் காமினி தான். பேர்லேயே அடங்கியிருக்கு ஃபேமிலி. டி வந்து ஜாதகத்திரு, ரூ வந்து முருகேசன் என்னோடய அப்பா, இஷ்ஷு வந்து டிகேஷ் நான், கா வந்து பேலன்சிங் இது, மீ வந்து என்னோடய அம்மா மீனாட்சி அம்மாள், நீ வந்து மணிமேகலை. ஸோ அதனால் வீட்டுக்கு நான் அப்பா அம்மா பேர் மேலே போட்டிருப்பேன், மீனாட்சி முருகேசன் இல்லம். கீழே வந்து அப்பா அம்மா எல்லோரும் மதிக்கிற மாதிரி தான் நானும் இது. அதுக்கு அடுத்து யாருனாக்கா திருஷ் காமினி. மேபி சுகராகமணி எதுனா ஒரு கோச் பண்ணி இந்தியாவுக்கு கப் எடுத்துக்கிட்டால் சுகராகமணி பேர் வந்துடும்.